தமிழ்நாட்டில் தான் இருக்கும் வரை மதம் மற்றும் சாதிவெறி எண்ணத்தை நிறைவேற்ற முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் அம்பேத்கரின் நினைவு தினத்தை ஒட்டி தூய்மை பணியாளர்களுக்கு நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு திமுக அரசு செயல்படுவதாக தெரிவித்தார். மதவெறி சாதிவெறி எண்ணம் இந்த பெரியார் மண்ணிலே, அம்பேத்கர் கொள்கை உடன்பெற்ற இந்த மண்ணிலே ஒருபோதும் நிறைவேறாது. இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை உங்களால் அதை நிறைவேற்றவும் முடியாது. அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் 128 பயனாளிகளுக்கு கடனுதவிக்கான ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். இதேபோன்று தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதார அட்டை, வீடு கட்டுவதற்கான ஆணைகளை வழங்கிய அவர் மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றுவது முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும் என்றார். தமிழ்நாட்டில் சமூகத்தை பிளவுபடுத்தும் சக்திகளை அம்பலப்படுத்தி சமூக நீதியை நிலைநாட்டுவோம் என்றும் முதலமைச்சர் சூளுரைத்தார். அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட 7 பாலங்கள் இடிந்ததாக அமைச்சர் ஏவாவேலு குற்றம் சாட்டியது உண்மைக்கு புறம்பானது என்று அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் சங்கராபுரம் மூங்கில் துறைப்பட்டு பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே இருந்த பாலம் அடித்து செல்லப்பட்டதற்கு அரசு செய்த தவறை காரணம் குற்றம் சாட்டினார். நீர்வளத்துறை அதிகாரிகளின் கருத்துக்களை கேட்காததால் 16 கோடி ரூபாய் மக்கள் வரி பணம் வீணடிக்கப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடினார். அதிமுக ஆட்சியில 7 பாலம் உடைந்ததாக ஒரு தவறான பொய்யான செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். அது உண்மை அல்ல. 4 பாலத்துடைய விவரம் தான் சொல்லியிருக்காரு. அது 4 பாலம் உண்மை அல்ல. அவர் வெளியிட்ட செய்தி தவறான செய்தி. இந்த தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் உடைந்து விட்டது. அதை மறைப்பதற்காக, அரசியல் ஆதாயம் தருவதற்காக இப்படிப்பட்ட தவறான செய்தியை தெரிவித்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ள பாதிப்புகளுக்கு திமுக அரசின் கவனக்குறைவே காரணம் என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். தெற்கு வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமை இலங்கை தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரும் என கூறப்பட்டுள்ளது. இதனால் வரும் புதன் மற்றும் வியாழனன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூரில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்காலிலும் புதன் மற்றும் வியாழக்கிழமையன்று கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியிலும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. அதே சமயம் சென்னையின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. ஆதவ் அர்ஜுனாவை இயக்குகிறீர்களா என்ற கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் செல்வகுமாருக்கு திருமாவளவன் பேட்டி ஒன்றை அளித்தார். அப்போது பேசிய திருமாவளவன் ஆதவை வைத்து பேச வேண்டிய தேவை தமக்கு இல்லை என்று தெளிவுபடுத்தினார். திரு திருமாவளவன் அவர்களை பொறுத்தமட்டில் தன்னால் பேச முடியாததை, தன்னால் கேட்டு பெற முடியாததை ஆதவ் அர்ஜுன் மூலமாக வைத்துதான் அவர் பின்னால் இருந்து அவரை இயக்குகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க திரு ஆதவ் அர்ஜுனை இயக்குறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. முதல் முறையா நீங்க இப்படி சொல்லுங்க. எல்லாருமே இதுவரை என்ன சொன்னாங்கன்னா ஆதவ் அர்ஜுன் தான் திருமாவளவனை இயக்குகிறார். உங்களுக்கு யார் இந்த கேள்வியை எழுப்பி கொடுத்தாங்கன்னு தெரியல. முதல் முறையா அந்த கேள்வி எழுப்புறீங்க. ஆதவ் அர்ஜுனை வைத்து யாருக்கு நான் இந்த அழுத்தத்தை கொடுக்க போகிறேன்? நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் அதுக்கு நான் நேரடியாக பேசுவேன். என்னிட்ட பேசுறதுக்கு, அதாவது அவரு முதல்வரோடு பேசுறதுக்கு என்ன தொடர்பு இல்லையா? சந்திக்க முடியாதா? அது தவறான ஒரு யூகம். அண்ணா பல்கலைக்கழக புவியியலாளர்கள் ஆய்வு அறிக்கைக்கு பிறகு பக்தர்கள் திருவண்ணாமலையில் தீபமலை ஏறுவது குறித்து அறிவிக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். திருக்கார்த்திகை தீப திருவிழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது.
இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு, தீபத் திருவிழாவிற்கு சுமார் 40 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பதாக கூறினார். தலைமையிலே நாளைய தினம் 9 பேர் கொண்ட குழு ஆய்வு செய்வதற்கு வருகின்றார்கள். அந்த ஆய்வுக்கு பிறகு அவர்கள் அளிக்கின்ற அந்த ஆய்வறிக்கையை தொடர்ந்து மாவட்டத்துடைய அமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அதற்குண்டான அறிவிப்பை முறையாக நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள் அறிவிப்பார். இதையடுத்து பேசிய அமைச்சர் ஏவா வேலு, RFID சிப் பொருத்தப்பட்ட அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே திருக்கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்றார். இந்த முறை பொறுத்தளவுக்கு இந்த ஆன்லைன் டிக்கெட் எடுக்கிறவங்க சரி, அதே மாதிரி சிறப்பு பாஸ் பெறுவங்களும் சரி, யாரும் வெளியில் நிற்கிற நிலைமை இருக்காது. ஏன்னா கவுண்டர்லாம் நாங்கள் அதிகமாக்குறோம். அது கியூ கோடு மூலயமா டெஸ்ட் பண்ணி தான் உள்ளே அனுப்ப போகிறோம். ஆனால் பெற்றவர்கள் அத்தனை பேரும் கட்டாயம் உள்ளே போவதற்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் ஆன்லைனில் டிக்கெட் பெறுபவர்கள் பாதுகாப்பு கருதி முன்னதாகவே கோவிலுக்கு வர வேண்டும் என்றும் அமைச்சர் ஏவா வேலு கூறினார். தொழிலதிபர் அதானியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திக்கவில்லை என மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். தொழிலதிபர் அதானியை தமிழ்நாடு முதலமைச்சர் சந்தித்தது போலவும் அதிக விலை கொடுத்து அதானியிடமிருந்து சூரிய ஒளி மின்சாரம் பெற ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதாகவும் வெளியான தகவலுக்கு கண்டன அறிக்கையை அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியிட்டுள்ளார். அதில் அடிப்படை உண்மையில்லாத பொய் குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பரப்பி வருவது அரசியல் பண்பாடு அல்ல என தெரிவித்துள்ளார். 2020, 21, 23 ஆகிய ஆண்டுகளில் 2000 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரத்தை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு மின்சார வாரியம் மத்திய அரசின் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதே தவிர எந்த ஒரு தனியார் நிறுவனத்துடனும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியின் போது அதானி நிறுவனத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஒரு யூனிட்டுக்கு 7.01 ரூபாய் சூரிய ஒளி மின்சார கட்டணத்தை எதிர்த்து திமுக ஆட்சியில் தொடர்ந்த வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளதாகவும் கூறியுள்ளார். 2021ஆம் ஆண்டு மத்திய அரசின் கட்டாயத்தின் அடிப்படையில் சூரிய மின்சக்தி கழகத்திடமிருந்து பிற மாநிலங்களைப் போல சூரிய ஒளி மின்சாரத்தை பெற தமிழ்நாடு அரசும் ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில் அது தொடர்பாக 2024ஆம் ஆண்டு நிறுவனத்தின் பிரதிநிதியை முதலமைச்சர் சந்தித்ததாக கூறுவது தவறானது என தெரிவித்துள்ளார். பொய் தகவல்களை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் அரசு அலுவலகத்தில் புகுந்து சார் பதிவாளரை பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்ற CCTV காட்சிதான் இது. கருங்கல் அருகே சுண்டவிளை பகுதியைச் சேர்ந்தவர் ஜஸ்டின் மார்டின். இவர் புதிதாக வாங்கிய சொத்தை பதிவு செய்ய கருங்கல் சார் பதிவாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். ஆனால் விண்ணப்பத்தை ஆய்வு செய்த சார் பதிவாளர் பொறுப்பு அலுவலர் ஹரிஷ்கரன் புதிய வழிப்பாதையுடன் கூடிய சொத்தை பதிவு செய்ய முடியாது என்று கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மார்டின் பெட்ரோலை மறைத்து எடுத்து வந்து ஹரிஷ்கரன் மீது ஊற்றி தீ வைக்க முயன்றார். இதை கண்ட சக ஊழியர்கள் ஓட்டம் பிடித்தனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட ஹரிஷ்கரன் அளித்த புகாரின் பேரில் தஸ்டஸ் மார்டினை காவலர்கள் கைது செய்தனர். சுமார் 1300 ஆண்டுகள் பழமையான ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலுக்கு உலக புகழ்பெற்ற யுனெஸ்கோ விருது கிடைத்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் துக்காச்சி கிராமத்தில் 7 ஏக்கரில் அமைந்துள்ள ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் ராஜராஜ சோழனின் மூதாதையர் காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. பழமையான கலைநயமிக்க அழகிய சிலைகளுடன் உள்ள இந்த கோவிலில் பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு 5 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனமானது தொன்மை மாறாமல் புதுப்பித்து குடமுழுக்கு நடத்தி பாதுகாத்தமைக்காக ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலை 2024ஆம் ஆண்டிற்கான சிறப்பு விருதுக்கு தேர்வு செய்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். எங்களுடைய உயிரினும் மேலான தலைவர் அவர்களுடைய சிந்தையில் உயிர்த்திட்ட திட்டம் என்பதால் 2022ஆம் ஆண்டு 100 கோடியும் 2023ஆம் ஆண்டு 100 கோடியும் 2024ஆம் ஆண்டு 100 கோடியும் ஒதுக்கியதன் விளைவாகத்தான் 507 திருக்கோயில்கள் இதுவரையில் இந்த புனரமைப்பு பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் குடமுழுக்கு நடத்துதல், குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்.
புதுக்கோட்டையில் மத மாற்றத்தில் ஈடுபட முயன்றதாக கூறி ஃபாதிரியார் உட்பட 3 பேர் மீது இந்து முன்னணி நிர்வாகி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை சார்லஸ் நகரை சேர்ந்த ஃபாதிரியார் செல்லதுரை ஆரியூர் பகுதியில் கிறிஸ்துமஸை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டியில் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த வெங்கடேஷ் உட்பட 5 பேர் ஃபாதிரியார் மத மாற்றத்தில் ஈடுபடுவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஃபாதிரியார் செல்லதுரையை கத்தியை கொண்டு தாக்க முயற்சித்த போது தடுக்க வந்த அவருடைய மகன் ஜாக் ஸ்டூவர்ட் மற்றும் ஜெயலட்சுமி என்ற பெண்ணும் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கூடிய திருக்கோகர்ணம் காவல் நிலையத்தினர் இந்து முன்னணியை சேர்ந்த வெங்கடேஷிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லண்டன் சென்று வந்த பிறகு அண்ணாமலையின் பேச்சில் முதிர்ச்சி தெரிந்ததாக சீமான் குறிப்பிட்ட நிலையில் சீமான் தனக்கு அண்ணன் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது வரவேற்கிறேன், தம்பியை வாழ்த்துறேன். படிச்சுட்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள், அவ்வளவுதான். அது இப்போ எல்லாருமே சொல்றாங்க, தம்பி வந்து இப்போ பேசுறதுல நிறைய முதிர்ச்சியா இருக்கு, நிதானமா இருக்குன்னு. அது மாதிரி இங்கே இருக்கிற கொஞ்சம் பேரை படிக்க அனுப்பி அவர் எங்கே படித்தாரோ அங்கே அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்டா கொஞ்சம் என்னப்பா அனுப்பிவிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது அவர் தேடல் அவசியம். ஒரு புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வோம், கற்றுக்கொள்வோம்னு நினைக்கிறத வந்து அது குறை சொல்ல முடியாது. அவர் கற்றுட்டு வந்ததில் மகிழ்ச்சி தான். ஒரு 3 மாத காலம் வெளியிருந்து ஒரு கடினமான ஒரு கல்லூரியில் படிக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை நம்ம பார்க்குறோம், நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பார்க்குறோம். ஒரு மனிதனுக்கு வந்துங்கன்னா அப்பப்போ நம்ம கண்ணாடி பார்க்கணுங்கன்னா இந்த விஷயத்தை என்ன பெட்டராக பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணலாமான்னு அப்பப்போ நாமளும் முதிர்ச்சியை காட்டணும் இல்லைங்கண்ணா. இல்லாட்டி 36 வயசில் சின்ன பையன் அரசியலுக்கு வந்துட்டான் அப்படின்னு என்ன சொல்கிறத விட அரசியல் வந்த பிறகு அண்ணாமலை தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுறாருன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேங்கன்னா. நிறைய தவறுகள் செய்திருக்கின்றேன், அதை சுட்டி காட்டும் பொழுது கண்ணாடியை பார்க்குறேன், என்னை திருத்திக்கிறேன். நல்ல விஷயம் செய்யும் பொழுது பாராட்டுறீங்க, அதையும் ஏற்றுக்கிறேங்கண்ணா. அதனால் சீமானனை பொறுத்தவரை ஒரு அண்ணன், மாறுபட்ட கோணம், வேறு வேறு பாதை, சித்தாந்தம் வேறு, எல்லாம் வேறு. அரசியல் இருக்கும், 2 பேரும் தமிழ்நாட்டுக்காகத்தாங்க இருக்கும், அதில் தவறு. மக்களவையில் அதானி குழுமத்தின் முறைகேடு புகார் தொடர்பாக விவாதிக்க கோரி ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உட்பட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கைகளில் அரசியலமைப்பு புத்தகத்துடன் பேரணி சென்றனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியது முதலே அதானி முறைகேடு குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் குளிர்கால கூட்டத்தொடரின் 10ஆம் நாளில் நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உட்பட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கைகளில் அரசியலமைப்பு புத்தகத்துடன் பேரணி சென்றனர். பிரியங்கா காந்தி உட்பட பலர் முகத்தில் கருப்பு மாஸ்க் அணிந்திருந்தனர். அதில் மோடியும் அதானியும் நண்பர்கள் என எழுதப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ராகுலை தேச துரோகி என பாஜக எம்பி சம்பித் பத்ரா கூறியதற்கு கண்டனம் தெரிவித்த பிரியங்கா காந்தி தனது சகோதரருக்கு நாட்டை விட எதுவும் முக்கியமல்ல என்று கூறினார். वो 8,000 किलोमीटर की यात्रा उन्होंने की है, 4,000 किलोमीटर पैदल चले कन्याकुमारी से कश्मीर तक इस देश की एकता के लिए। मैम क्या ये अदानी के मुद्दे से इससे कोई फर्क नहीं. தனது சகோதரரை பார்த்து பெருமை கொள்வதாகவும் பிரியங்கா காந்தி தெரிவித்தார். புஷ்பா 2 படத்தை பார்க்க வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிதி அளிப்பதாக நடிகர் அல்லு அர்ஜுன் அறிவித்துள்ளார். சந்தியா திரையரங்கில் நடந்த மரணம் தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ வெளியிட்ட நடிகர் அல்லு அர்ஜுன் பெண்ணின் மரணத்தை அறிந்து தங்கள் படக்குழுவினர் அதிர்ச்சி அடைந்ததாகவும் வருத்தமடைந்ததாகவும் கூறினார். Firstly, I would like to say condolences to the entire family of the Revati Gar family. Condolences from me and the entire team of Pushpa. మేము ఏం చేసినా ఈ లాస్, మేము ఏం చేసినా ఎంత మాట్లాడినా దిస్ లాస్ కెన్ నెవర్ బి కవర్డ్. துயரமான இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு துணை நிற்பதாகவும் அல்லு அர்ஜுன் உருக்கமாக பேசினார். திரையரங்குகளுக்கு வரும் ரசிகர்களும் பொதுமக்களும் படத்தை பார்த்து ரசித்து பாதுகாப்புடன் வீடு திரும்ப வேண்டும் என்றும் அல்லு அர்ஜுன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் மன்னராட்சிதான் நடப்பதாக ஆதவ் அர்ஜுன் பேசிய நிலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிதான் நடைபெறுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். மன்னராட்சி தான் இங்க இருக்கு. மன்னராட்சியை கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க, நீ சங்கின்னு சொல்லு, இல்ல அர்பன் நக்சலைட் சொல்லு, இல்ல மாவோன்னு சொல்லு, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க முடிவெடுத்து விட்டார்கள். ஆதவ் அர்ஜுன் ஒரு குடும்ப ஆட்சி நடக்கிறது என்பதை மறைமுகமாக சொல்வதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது தவறு. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுக்கிறது.
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அரசின் மீது வெவ்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அதை மன்னராட்சி முறை என்று விமர்சிப்பது ஏற்புடையதல்ல. அதற்கு விளக்கம் கேட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு கட்சியின் சார்பில் நோட்டீஸ் அனுப்ப இருக்கிறோம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 180 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. அடிலைடில் பகல் இரவு ஆட்டமாக தொடங்கிய போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ஆஸ்திரேலிய பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது. கடந்த போட்டியில் சதமடித்த ஜெய்ஸ்வால் இம்முறை ரன் ஏதும் எடுக்காமல் ஆட்டத்தின் முதல் பந்திலேயே ஆட்டமிழந்தார். யாரும் அரை சதம் கூட அடிக்காத நிலையில் அதிகபட்சமாக நிதிஷ்குமார் ரெட்டி 42 ரன்கள் சேர்த்தார். பல வருடங்களுக்கு பிறகு மிடில் ஆர்டரில் களமிறங்கிய கேப்டன் ரோஹித் சர்மா 3 ரன்களில் அவுட் ஆனார். மிரட்டலாக பந்து வீசிய ஆஸ்திரேலியாவின் மிச்சல் ஸ்டாக் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணியை நிலைகுலைய செய்தார். முதல் இன்னிங்ஸில் இந்தியா 180 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆன நிலையில் ஆஸ்திரேலிய அணி தனது பேட்டிங்கை தொடங்கியது. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 86 ரன்களை சேர்த்த ஆஸ்திரேலியா 1 விக்கெட்டை மட்டும் இழந்துள்ளது.